ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா சையன்ட்ரு பண்ணல அவன் எவனோ ஒருத்தன் ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. இங்கே மிரேவு பார்த்தீங்கன்னா அதையவே நினச்சிட்டு இருக்கா. அந்த யாருன்னு காட்டலை. இந்த மாதிரி உன் கூட இருப்பேன், உன்னை விட்டுட்டு போயிட்ட மன்னிச்சிட்டு நான் சொல்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்க. அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. இவன் மறுபடியும் இந்த பெட்லேயே தான் படுத்துட்ருக்கா. என் வேலைக்கு போலியா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் போகல அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கா. அவங்க அம்மாவுக்கு ஒரு வேலை பயம் வந்துடுச்சு, அன்னைக்கு பழையபடியாக ஆகிடுவாளோ அப்படின்ட்டு. உடனே அந்த இடத்துக்கு எக்ஸ் வந்திருக்கா. அவங்க அம்மா போய் இந்த மாதிரி என்ன வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி சும்மா பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் ரூம்லேயே தான் இருக்கா அப்படின்ட்டு அவங்க அம்மா பயந்துட்டாங்க. எக்ஸும் பார்த்தீங்கன்னா கத்தி பார்க்குறான், வெளியே வா நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவங்க அம்மா எப்படியாச்சும் கொஞ்சம் நேரம் அவளை வெளியே வச்சு கூட்டிகிட்டு போய் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு எக்ஸ் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த உரம்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே அப்படி போட்டுட்ருக்காங்க. என்னப்பா நியூஸ்ல மழை பெய்யணும் சொல்கிறாங்க, நீ பாட்டுக்கு இப்படி போட்டுட்ருக்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பெய்யாது, இதெல்லாம் மூட நம்பிக்கைங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சொன்னால் கேளு, நீ விவசாயம் புதுசாக பண்ணுற, இப்படியெல்லாம் வைக்காதன்ட்டு அவர் எவ்வளோ சொன்னாலும் வெயில் பாரு எப்படி அடிக்குதுன்ட்டு அதுக்குள்ளே எப்படி மழை பெய்யுன்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். சரி சரி எங்கே உன்னோட ஆள் மறுபடியும் போயிட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்க. இல்லை அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க. நான் என்னென்னு கேட்டேன், இந்த மாதிரி ஏதோ காசப்புனாங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்கலன்ட்டு இருக்க. தனியாக தான் வேலை செய்யணுமா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி இதுக்கெல்லாம் என்ன 10 பேர்த்த கூட்டிகிட்டா வந்து வேலை செய்ய முடியும், ஏன் வேலையை நான் பார்த்துக்கிறேன் போய் அப்படின்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வேலை செஞ்சுட்டு இருக்கான். அடுத்து நான் போய் மண் எடுக்க போகிறேன்ட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்க. இங்கே ஹொசுவு காட்டுறாங்க. அவனுக்கு ஃபுல்லாமே மிஜியோட ஞாபகம் தான் வருது. அன்னைக்கு அவள் குடிச்சிட்டு வளரிருப்பா பார்த்தீங்களா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. அதுவே நினச்சிட்டு உனக்கு என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்க. அவன் பார்த்தீங்கன்னா எனக்கும் தான் பிடிச்சிருக்கு, பட் நம்ம காலையில் பேசிக்கலாம், இப்போ நீ போதையில் இருக்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். அவள் பரவாயில்ல சொல்ல அப்படின்ட்டுருக்க. எனக்கு பிடிக்கும், நான் உன்னை இல்லைன்னு சொல்லலை அப்படின்ட்டுருப்பா. அவள் கரெக்டாக கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பா. ஜஸ்ட் மஸ்ட்டில் கிஸ் பண்ணுவான்னு பார்த்தே இவன் கண்ண முடியிருப்பானா. அதனால் பார்த்தீங்கன்னா அவளும் போதையில் அப்படியே இவன் ஷோல்டரில் செஞ்சிருப்பான். இவன் அதை இப்போ நினச்சிட்டு சே அன்னைக்கே நான் கண்ண மூடனு அப்படின்ட்டு இவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹொசுக்கும் பார்த்தீங்கன்னா மிஜி மேலே க்ரஷ் இருக்குது. அப்போ கரெக்டாக ஆனா இருக்கால அவள் ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னை அர்ஜென்ட்டாக மாக்கணும்னு சொல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சாப்பிட கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவள் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபுட்டு கேமரா எடுப்பா. அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்க. ஏதோ அர்ஜென்ட்டுன்னு இதுக்கு தான் கூப்பிட்டியா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் எனக்கு ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, நானே சொன்னேன்ல லாஸ்ட் டைம் உனக்கு நல்ல ஃபுட்டு வாங்கி தரேன்ட்டு, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ரீயா அப்படின்ட்டு இருக்க. இல்லை எனக்கு பிஸி அப்படின்ட்டு சொல்லிடுறான். இந்த மாதிரி மார்னிங் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு இருக்க. அவளுக்கு மூஞ்சியே மாறிடுது. ஏன் நீ வேணா உன்னோட கோவர்க்கர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனால அப்படின்ட்டு ஹொசு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு ஆனா சொல்கிறா, இல்லை அவங்களாம் என் கூட அவ்வளோ டச்சில் இல்லை, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ட்டு அவள் பாவமாக சொல்ல. சரி அப்போ லஞ்சுக்கு மட்டும் வரேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். ஆனால் உடனே சிரிப்பு தான் வருது. நான் கூட நீ ஒத்துக்க மாட்டேன் அவ்வளோ அடம் பிடிப்புன்னு நினச்சேன், பரவாயில்ல உன்னை ஈஸியாக ஏமாத்திடலாம் போல அப்படின்ட்டு இருக்க. ஹொசு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான், எதுவுமே பேசாமல். இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹொசுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பா பேக் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவன் ரிப்ளையே பண்ணலை. என்னடா இது, நேற்று கூட நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் அவன் ஏதோ ஒன்று முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். என்னதான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவன் வேற ஏதோ ஒன்று சொல்ல வந்தான், நான் வேற மறந்துட்டேனே அப்படின்ட்டு இவன் மண்டையை பிடிச்சி தட்டிட்டு இருக்க. அப்போதான் பார்க்குறா ஆனாவும் ஹொசுவும் ஒட்டுக்க வந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது நம்மால் இவ கூட வரான்ட்டு. இந்த மாதிரி 2 பேரும் டின்னர் போயிருந்தோம் அதனால தான் வந்தோம் அப்படின்ட்டு இவளோட ஹேண்ட்பேக் இருக்குல்ல அது ஹொசு கிட்ட அவள் கொடுத்துட்ருக்கா. உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் இன்டர்வியூக்கு என்கிட்ட ஷூ வாங்கினல அப்படின்ட்டு இருக்க. இவ எந்த ஷூ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் முழிக்கிற மொழியிலேயே தெரியுது, ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. ஆமாம்மா நான் தானே ஷூ வாங்கினேன், மறந்தே போயிட்டேன் பாரு அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஹொசு அதுக்குள்ளே டக்குன்னு அந்த ஹோட்டல் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு இருக்க. சரி போய் பார்க்கலாமா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹொசுவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு மிஜி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. மிஜி அப்போவாச்சும் பார்க்குற இவன் போகமாட்டானான்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா காலையில் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இவளுக்கு நான் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தானே உன்னோட க்ரஷ்ங்கிற போது பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேர் போய் டின்னர் சாப்பிட்ருக்க. இங்கே மிரேவை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலு டாக்குமெண்ட் எல்லாம் விவசாயம் பண்ணுறது எப்படின்னு வச்சிருப்பா. அதெல்லாம் டெலீட் பண்ண மனசு இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவள் போய் சொல்லியிருப்பாள். அப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி போகிறீங்கன்னு கேட்டதுக்கு இவ தான் சொல்லியிருப்பாள், ரூமர் இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சு அதனால தான் நான் போகிறேன் அப்படிங்கும்போது ஓனரும் பார்த்தீங்கன்னா அவள் சைடு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. ஊருக்குள்ளே 4 விதமாக பேசதான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் போக முடியுமா அப்படின்ட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை, எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்ட்டு கூட சொல்லியிருப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட வேலை அதுக்காக ஊர் சொல்கிறதெல்லாமா கேட்டுட்டு இருக்க முடியும்னு இருக்க. இவ ரொம்ப பிடிவாதமாக இருந்திருப்பா. அதனால தான் ஓனரே பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ கரெக்டாக மிஜி கால் பண்ணியிருப்பா. என்ன அது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவ்வளோ நாள் நான் உன்னை பற்றி விசாரிக்கவே இல்லை, அப்போ தான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ மிரே ஃபார்ம்லலாம் வேலை செய்வாளா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க. நான் அதுக்குள்ளே குட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. அதுக்குள்ளேயா, ஏன் நல்ல சம்பளம் தானே, நான் கூட பார்த்து வச்சுருந்தேனே அப்படின்ட்டு இருக்கேன். இல்லை நான் இங்கே பிரச்சனையிலேருந்து இங்கே தப்பிச்சு வந்தால் எல்லாமே ஓகேவாயிடும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து கூட எனக்கு ரூமர் அதெல்லாம் மண்டையில் தான் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் இருக்கிற இடம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ எப்போ
எப்போ வேணும்னு சொல்லு மாற்றிக்கலாம், நான் உன் இடத்துக்கு வரேன், நீ இடத்துக்கு வந்துக்கோ பழையபடி அப்படின்ட்டு இருக்க. நான் மாற்ற வேண்டியது இடத்த இல்லை என்னத்தான், அதனால தான் எனக்கு பிரச்சனை இப்படி வந்துட்டுருக்கு. அடுத்த வாரம் நம்ம வேணாம் பழையபடி வந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கு உடனே என்ன அடுத்த வாரமான் இருக்கு. ஏன்னா ஹொசு கிட்ட உண்மை சொல்லணும், அந்த டாக்குமெண்ட் மேட்டர்லாம் முடிக்கணும், அவ்வளோ இருக்குல்ல. சரி நான் எப்படியாச்சும் பார்த்துக்கிறேன், அடுத்த வாரமே மாற்றிக்கலான்ட்டு இவன் மிரேவை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்போ எப்படியாச்சும் ஹொசுவை கரெக்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம், அந்த டாக்குமெண்ட்டே கிளியர் பண்ணணும். இவ இடத்துலேருந்து நம்ம ஒன்றுமே பண்ணலையே, இப்படி பிரச்சனையை தான் சொதப்பி வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா மிச்சி புலம்பிக்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் எப்படா கிளியர் பண்ணுறது அப்படின்னு இவன் மண்டையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தேய் வந்திருக்கான் சாப்பிட்றதுக்கு. ஏன் இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு என்னை ஃபாலோ பண்ணி இங்கே வந்தீங்களா அப்படின்ட்டு வச்சுமா பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் தான் தேய்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறா. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே அவர் கேஸை தெரிஞ்சுமா எடுத்தீங்க அப்படின்ட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இருக்க. இல்லை நான் இந்த மாதிரி நீங்கள் ஓகேவா இல்லையான்னு கேட்டேன், ப்ராப்ளம் உங்களுக்கு தானே அப்படின்ட்டு இருக்க. கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்க. இல்லை நீங்கள் பார்க்கோட கேஸை எடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சேன், ஆனால் நீங்கள் ஓகேங்கடா நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஓகேனா ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு புரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு. இன்னொரு பக்கம் ஆனா இருக்கா பார்த்தீங்களா, அவள் அவ்வளோ சந்தோஷமாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. யாருமா அது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அன்றைக்கி பிளைண்ட் ரைடில் பார்த்தோம்ல அந்த வக்கீல் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்படியா சூப்பர் அப்படின்ட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இவகிட்ட நல்லா பேசினாலும் அவளுக்கு பின்னாடி போய் பேசிட்டு இருக்காங்க. பாவம் அவளே கான்ட்ராக்ட் போட்டு தான் வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கா. இனிமேல் அவள் கான்ட்ராக்டும் முடிய போகுது. எப்படியோ கடைசியில் நம்ம கூட பிளைண்ட் டேட்டுக்கு வந்து ஒரு லாயரையாச்சும் கடைசியில் உஷார் பண்ணால, அதனால கூட அவள் பொழைச்சிப்பா அப்படின்ட்டு இவளுக்கு பின்னாடி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது ஆனாவும் கேட்டுட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த லாயருக்கும் பார்த்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி கான்ட்ராக்டில் தான் வேலை செய்கிறான்னு தெரியும் அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அவள் ஹொசு கிட்ட தெரியாதுன்னு சொல்லி தான் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணியிருப்பா. இன்னைக்கு ஓப்பனாகவே கேட்டுறா, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எனக்கு போகிற விஷயம் உனக்கும் தெரியல, அப்படி இருந்து ஏன் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலன்ட்டு இருக்க. ஹொசு பார்த்தீங்கன்னா அதை நான் பெருசாக எடுத்துக்கல, உன் வேலை தானே அப்படின்ட்டு இருக்கான். ஆமாம், ஏன்னா நான் உனக்கு ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இல்லைல்ல, நீ லாயர், அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஆஃப்டர் ஆல் கான்ட்ராக்ட் ஒர்க்கரு, அப்போ நீ என்னை பெருசாலாம் பார்த்துக்க மாட்டல அப்படி தானே அப்படின்ட்டு இவ பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹொசு சொல்கிறான், இந்த மாதிரி நீ உன் வேலையை எவ்வளோ பிடிச்சி செய்கிறேன்ட்டு எனக்கு தெரியும், ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. அப்படியா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. ஆமாம், ஏன்னா உன் வேலையில் நீ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியோ அதுதான் முக்கியம், மற்றபடி அது பெர்மனெண்ட்டாக டெம்பரரியாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இன்னொரு டைமும் நீ வேலை எப்படியோ தேடிக்க தானே போகிற, அதையே நான் வந்து மூக்கு நுழைச்சிட்டு இருக்கணும், எனக்கு நீ இப்படி இருக்கிறது தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஒரு மாதிரி பிடிச்சி போய்டும் ஹொசுவை. இன்னொரு பக்கம் பாட்டி இருக்காங்களே, அவங்க கிட்ட அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிரே சரியே இல்லை, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கா, எனக்கு பயமாக இருக்குது, மறுபடியும் அப்படி வந்துருவாளோ அப்படின்ட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, மிஜயே கண்டிப்பாக அப்படி வரமாட்டா அப்படின்ட்டு. எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியும் என் பேத்தி கண்டிப்பாக இன்னொரு டைம் அப்படி வரமாட்டா, நீ வேணா பாரு அப்படின்ட்டு இருக்க. ஏன்னா அவங்க தான் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்களே அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீஃபும் ஹெட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒன்று நேரில் போய் விசாரிச்சுட்டு இல்லைல்ல, அந்த பாட்டிக்கிட்ட போய் நேராக பேசுறது யார் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிடறான். இந்த மாதிரி அது போகிறது வந்து மிஜி தான் அப்படின்ட்டு இவன் மிரேன்னு தானே சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு இருக்க. சரி அந்த பொண்ணு நான் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை அவள் ப்ராஜெக்ட் விட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியேற போகிறா அப்படின்ட்டு இருக்க. ஏன்னா அவளுக்கு தேவையில்லாத ஒரு ஆள் தான் இந்த ப்ராஜெக்ட் அடுத்து எடுக்க போகிறாரு, அதனால அந்த பொண்ணு வெளியே போயிடுவா அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஓகே இருந்தாலும் நான் அவகிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக மீட் பண்ணுன்ட்டு யார் அந்த பொண்ணுன்னு பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா மிரேவோட ஃபோட்டோ. இவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிரே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாள், அப்போ தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ கேஷுவலாக பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீங்கள் தான் போய் பாட்டியை அதிக டைம் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அப்படின்ட்டு இருக்கா. அவங்க கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்க. இந்த மாதிரி முன்னை விட கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைமை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஹொசுவை பற்றி கேட்குறான். நீங்கள் தான் கேஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்களா அப்படின்ட்டு. ஹீரோயின் இல்லை, அது பாட்டியும் அவங்களோட ஒர்க் அப்படின்ட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்புறான் ஹீரோயினை, ஏன்னா அவள் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஷியல் அசைன்மெண்ட்டாமா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பெல்லாம் இருக்குல்ல, அதையவே இவகிட்ட கொடுத்து இதுதான் நம்மளோட பிளான், ஏன்னா நம்மளோட பிளானில் நீங்களும் ஒரு பார்ட் ஆகிட்டீங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இது சீக்ரெட்டாக இருக்கணும், வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு நான் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு, இதை வேற பாட்டிக்கிட்ட இருந்து மறைக்க போகிறா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பாட்டி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர இவ தான் பேக்கை கூட தூக்க விடாமல் பார்த்துக்கிறா. கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. பாட்டி பார்த்தீங்கன்னா நான் கூட உன்னை எவ்வளவோ திட்டிருக்கேன், தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்ல இவளுக்கு சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு வயிறு வலி வந்துச்சு, அப்போ பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை, நான் வழியில் அப்படி துடிச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கும் நான் அப்படியே தான் போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாற்றினேன், இது நான் என்றைக்குமே மறக்க மாட்டேங்கிற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா சாரி சொல்கிறா. பாட்டி எதுக்குன்னு கேட்கறக்குள்ள கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆனால் ஹுசு வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே வாங்க காரில் போகல அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இன்னொரு ஷாக்கு, என்னடா இவன் இவ கூடயே சுற்றிட்டு இருக்கான்ட்டு. எதுக்கு நீ ஆனாவெல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர அப்படின்ட்டு அவள் கூப்பிட்டு வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை அவள் தான் வந்து இந்த மாதிரி பாட்டியை கூட்டிகிட்டு வர அப்படின்னா நான் வேண்டாம் நான் சொல்ல முடியுங்கிற மாதிரி ஹொசு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் யதார்த்தமாக திரும்ப போது தான் ஃப்ரிட்ஜில் பார்க்குறா. பாட்டி இருக்காங்களா, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃபோட்டோ ஓட்டி வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கீங்களே அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அது நான், இது என்னோட உயிரான ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இவ
பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. ஏன்னா அந்த ஃப்ரெண்டோட பேர் இருக்குல்ல, அந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொயட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓ அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நினச்சி தான் பாட்டு எழுதுனீங்களா அப்படின்ட்டுருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவன் ஆனாவை கூப்பிட்ற நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டுருக்க. அவள் ஓப்பனாக கேட்டுறா, என்ன நீ ரொம்ப ஹொசு கூட சுற்றிட்டு இருக்க போல, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு கேட்டுட்ருக்க. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்குது, ஏன் உனக்கு அவன் மேலே க்ரஷ்ஷாக என்ன அப்படின்ட்டு இருக்க. இவன் என்ன சொல்ல முடியும், இல்லை அப்படிலாம் இல்லை, யார் சொன்ன எனக்கு அவன் மேலே க்ரஷ்ங்கிற மாதிரி மறுப்பிட்டு இருக்கா. இல்லை உன்கிட்ட நான் செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு இருக்க, நீ என்ன வேணா நினச்சிக்கோ, எனக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் ஆனா ஒரு விஷயம் சொல்கிறா, எப்போவுமே நான் ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு தான் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் மட்டும் உன்னை அப்ளை பண்ண சொல்லலைன்னா நீ அந்த லாயர் கம்பெனியில் அப்ளை பண்ணியிருப்பியா அப்படின்ட்டு இருக்க. இவன் எதுவுமே பேசல. சரி அதான் இப்போ எல்லாம் நல்லா நடக்கிறதில்ல, அப்புறம் எதுக்கு பழசு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக சொல்லி மழுப்பிட்டு இருக்க. இனிமேல் பாரு ஹொசுவை நான் உங்ககிட்ட எல்லா பொருளையும் எழுத மாதிரி இழக்க மாட்டேன், கண்டிப்பாக ஹொசுவை நான் அடைஞ்சே தீருவேங்கிற மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்க. மிச்சி பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் கேட்குறா, உனக்கு ஏன் ஹொசுவை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவ கேட்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹொசு ரொம்பவே இன்னசென்ட்டு, சில சமயம் அவன் பேசும்போதெல்லாம் அவ்வளோ அப்பாவித்தனமாக இருக்கும், அவன் உண்மையே நினச்சாலும் சரி அவனை ஈஸியாக ஏமாற்றிட முடியும், ரொம்பவே க்யூட் அப்படின்ட்டு அவன் கூட இருந்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவ அப்புறம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் கைண்ட் ஆஃப் ஒரு முட்டாளும் கூட அப்படின்ட்டு சொல்லி இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இதுலேயே தெரியுது நம்ம ஹீரோயின் ஹொசுவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு. ஆமாம் அவனை ரொம்ப க்யூட்டு அப்படின்ட்டு ஆனாவை பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் வயிறெல்லாம் எரியுது. அதுக்கப்புறம் ஈவினிங் கூட போகும்போது சரி நீங்கள் 2 பேர் போங்க, நான் பின்னாடி வந்துக்கிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் வழி அனுப்பி வச்சுட்டு தனியாக போயிட்டுருக்கா. சரி சரி பார்த்து போ அப்படின்ட்டு ஆனால் சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுட்ருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, சே க்ரஷ்ஷுன்னா என்ன பிடிச்சிருக்குன்னா இன்னைக்கு அவள் கூட போயிட்டுருக்கான், என்ன தான் அவன் நினச்சிட்டு இருக்கான், ஏன்டா ஹொசு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா க்யூட்டுன்னு நினச்சிட்டே போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் மிரியாவோட அம்மா இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா ஹொசுவோட அம்மா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க. உங்ககிட்ட தான் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நான் குழந்தைகளுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னோட பொண்ணு கூட குழந்தைதா அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா மிரேக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ எதுக்கு அதுக்கு அவ்வளோ அவசரம் அப்படின்ட்டு இருக்க. இல்லை எனக்கு இப்போ இருக்கிறது மிஜேவா மிரேவான்னு கூட கண்டுபிடிக்க தெரியல, ஒரு அம்மாக்கே ஒரு வித்தியாசம் தெரியலனா எப்படின்ட்டு அவங்க பாப்பா ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க, மிஜி இப்படி மாறி போயிருக்கா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சரி எவ்வளோ நாள் அவள் உள்ளே இருக்கா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, அவள் இன்னும் 3 நாளாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹொசுவோட அம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு, 3 நாள் வச்சுக்கிட்டு இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க, 1 மாதம் இருந்தாவாச்சும் என்கிட்ட வந்து சொல்லலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாச்சு பாரு, நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்காது, அவள் மேபி கொஞ்சம் கூட பிரேக் வேணும்னு நினச்சிருக்கால, அதுக்காக அவங்க கொஞ்சமாச்சும் ப்ரைவசி கொடு, இப்படியெல்லாம் போய் நோயின்னு இருக்காது அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கரிச்சு கொட்டிட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிரியாவோட அம்மா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உண்மைதாண்டிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு அப்படின்ட்டு அவங்க அம்மா முடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஓனர் பார்த்தீங்கன்னா டென்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி அறுவடைக்கு அடுத்து ஸ்டாக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு. அப்போ தான் அந்த சேரை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சேராக இருந்திருக்குது, இருந்தாலும் அவர் தூக்கி போடாமல் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. அப்போ இவன் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான், ஒரு நாள் பாரு தாத்தா, ஒரு நாள் உன் சேரெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் புதுசாக மாற்றி கொடுக்குறேன் பாரு அப்படின்ட்டு இருக்க, பேசாமல் என் கூட சியோலே வந்தே அப்படின்ட்டு அவங்க தாத்தா கிட்டே அவன் பேசிகிட்டு இருந்திருப்பான். தாத்தா நீ போய் உன் வேலையை பாடுறா, என்னோட பொருள் எனக்கு பெருசு, நான் எதையும் மாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தாத்தாவோட ஃபெடரலுக்கு தான் வந்திருப்பான். வந்தோடனே இவன் எந்த சேரை தூக்கி போட்டுருவேன் அப்படின்ட்டு சொன்னாரோ, இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே மெமரியே அந்த சேர் தான். அந்த சேரை அவன் அப்படியே டேப் போட்டு எவ்வளோ பழசானாலும் சரி அதிலேயே யூஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டு அவங்க தாத்தாவை நினச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் விஜயை பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று தீவிரமாக தேடிட்டு இருக்கா. என்ன தேடுறீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை என்னோட கான்ஃபிடென்டல் அசைன்மெண்ட்டு அப்படின்ட்டு சொல்ல வரா. அதுக்கப்புறம் அதுதான் சீக்ரெட் ஆச்சு, இல்லை ஒன்றும் இல்லை ஒரு டாக்குமெண்ட் தான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இருக்கும்ல அதையவே தொலைச்சிருப்பா. எங்கே வச்சேன் அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு தேடிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹார்ன் கால் பண்ணியிருப்பான். என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த வெட்டிங் ஒன்று இருக்கும்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம போகலாமான்ட்டு. அவள் இல்லை அப்படின்னு தங்கிட்டு இருக்க. இல்லை ஹொசுவும் ஆனாமல் போகிறாங்க, அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன், நீ ஃப்ரீயாக இருந்தால் வரியா அப்படின்ட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு ஷாக்கு, ஹொசு ஆனா கூட போகிறாளா அப்படின்ட்டு. இவகிட்ட சொல்லியிருக்கவே மாட்டான். ஓ அப்படியே விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு மிச்சி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அப்போ நம்ம போகிறதுல உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, நான் நாளைக்கு வந்து உனக்கு காலில் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்னு சொல்லியிருப்பா. இன்னொரு பக்கம் ஹொசு இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு வாட்ச் கிடைக்குது. என்ன வாட்ச் அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆக்சுவலாக அன்றைக்கி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் மப்பில் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டு இருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ கைன்னு கத்திட்டு இருந்திருப்பா. கை அரிக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த வாட்ச் தான் டைட்டாக இருந்திருக்கும். ஹொசுவும் பார்த்தீங்கன்னா போய் கழட்டி விட்டுட்டு இருப்பான். கழட்டி விடும்போது இவன் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருப்பா. ஹொசு உனக்கு ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. இவன் எஞ்சி போகலான்னு போயிருப்பான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கை இருக்குல்ல அதை பிடிச்சி இவன் பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பா. அந்த ஷாக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஹொசு அவனோட வாட்சை கீழே போட்டு தூங்கிட்டு இருப்பாள் ஹீரோயின். அவளையா பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி பார்க்குறதோட அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் வீடியோ நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.